ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் டேஸ்டியான பொட்டுக்கடலை சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து விட்டுக்கலாம். உளுந்து நல்லா செவந்ததும் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து விட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் இந்த அளவு நல்லா வதங்கி வந்தோடனே இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே காரத்துக்கு 5 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு சேர்த்து விட்டுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து விட்டுட்டு இதையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து விட்டுட்டு இது ஒரு தடவை நல்லா கலந்துட்டு இது நல்லா கொதித்து வரணும். அது வரை இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் நான் 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை மாவை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து விட்டுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க. இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 3 நிமிஷம் போல் ஆகிருக்கு. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்து விட்டுட்டு இது 1 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை தூவிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பொட்டுக்கடலை சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.